வணிகரே இருக்கா யாரா பெரியவங்க அம்மா அதை பார்க்காத நம்ம போக கூடாதா? வினோத் அப்பன் தொத்து அடிச்சு பல அடிச்சிருவேன். வாயில வாயில நொய் இல்லடா. வரும்போது நம்மள காவல்ல ஜாக்கிரதையா சொல்லிருக்காங்க. பெரியவங்க தரிசனம் கிடைச்சாலும் கிடைக்கல இல்லையா? தரிசனம் கிடைச்சாலும் கிடைக்கும். ஆமா, இருந்தாலும் யாராவது வர பாக்கலாம். அந்த மரியாதையோட அடிச்சுட்டு இருந்தாலும் காவல்ல ஜாக்கிரதையா இருக்கும். சரிடா. பாராசு அதாவது என்ன சொல்ல வரேன்னா, காவல்ல நின்று கால்லாம் வலிக்குது. அதெல்லாம் நீ கொஞ்ச நேரம் வந்து கால்ரா வந்துட மாட்டேங்குதா? கால் வலி அதான் நீ கொஞ்ச நேரம் படு. நான் கொஞ்ச நேரம் காவல்ல இருக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் வெட்டி விடுவேன். ஆராயணும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? படு தண்ணிகாசலம் தனிகாஜலம் உட்காரு. சும்மா மணி எப்படி உட்காரு பாட வருமா? கம்யூனிட்டியா முதல்ல உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நம்மளுக்கு மீன் கோயம்பு போடுவாங்க. நான் கொஞ்ச நேரம் காவல் ரெண்டு பேரும் எதுக்கு நீ பண்ணி நானும் பத்து. அப்ப ஆளுக்கு சேர்ந்த நாய் நீ பண்ணு நான் பண்ணிட்டேன். நான் பாத்துக்கிறேன். முன்ன கண்ணு திறக்காத நான் பாத்துக்குவேன். எவ்வளவு நேரமா தூங்குறாயா? நான் மனுஷனா மாறடா. எவ்வளவு நேரம்டா காவலுக்குறது? இப்பதான்பா படுத்துனேன். எப்ப படுத்த? சரி வேணாம். உன் பாவத்துல நான் ஏன் ஊயினோம்? நீ கொஞ்சம் தூங்க. நான் கொஞ்சம் என் கண்ணு எடுத்துனே போகுது. காவல ஜாகிரதை. என்னப்பா காவல் இருக்கா? சாய கூட இல்லடா. சரி வேணாம். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நம்மளுக்கு ஏன் மீன் குழம்பு கறி குழம்பா? மீன் குழம்பு ஏன்னு சொல்றான்? தொத்துவாய் முண்டை. நீ அந்த பரமா தூங்கு, நான் இந்த பரமா தூங்குறேன். வந்து விட்டோம் கையினாடு. யாராவது இருக்கின்றாங்களா பார்ப்போம். இருவர் இருக்கின்றாங்க. வரவேற்பே சரியில்லையே, வந்ததே தப்பா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அபிஷுவா இருக்கிறான். இவன் அதுக்கு மேல இருக்கிறானே. கால என்ன மெஷின் எடுக்கிறான். என்னப்பா பிள்ளைங்க எல்லாம் மூசிக்குது, நாட்டுக்கு வந்து எழுப்புறா பாயவா. பிள்ளைங்க எல்லாம் தூங்கட்டும், நான் அப்புறமா வரேன் போடி. வீட்டுக்கு போறேன். அடிங்கமல இறங்கணும் மலாவி ஒரு பல்லாக்காக வச்சுருவேன். அவளே திமுற இப்படித்தான் தொல்லை பண்ணுன்னு அதுதான் நீ கனி தேவத்து விட்டு போய் பால் குட்டி
300 ரூபாய் வித்தா கூட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறாயா? எப்படி இருக்கிறான் பத்தியா? எந்த நேரம் அதே வேலையா? புள்ளக்காரனை கால போய் அப்பகாரன் ஓய்வு போத்தோம் இல்லையா? நீதான் டேய் சரி நீ என்ன எழுப்பல நானும் உன்னை எழுப்பல எந்த கம்ப்ளைண்ட் நம்மள எழுப்பிருப்பா இருவரும் பாட்டுன்னு நீ எழுப்பல நானும் எழுப்பல எழுப்பிருப்பா ஏண்டா மது தூக்கானே ஏண்டா தெவிடியா என்ன பாட்டு பாடுனா ஏண்டா மறு தூக்குனே கொல்லில குத்திலும் சேர்த்துலாம் அவர் யார் தெரிஞ்சா வர்ற கையில கட்டை கைத்துல கொட்டை விபூதி நெத்தில விபூதி பட்டை காவி சட்டை அவர் கல்யாணமே அவரை ரோல் ஓடுறார் கொட்டை ஆமா நீங்க ஆறு பாரு இல்லப்பா ஜேசிபி பாரு இல்ல நீங்க ஆறுனியா இல்ல ஆர்மி இல்ல வேலூர் வாழ்க்கைன்னா 50 ரூபாய் கொண்டு வந்தீங்க அது கூட கண்ணு போறீங்களா போறீங்க ஏமா சாணி ஆமா சாணி எங்கிருந்து வர சாணி பானனே சாணி எங்கிருந்து வரீங்க அப்படி விளக்கமா கேக்கணும் வந்த உடனே ஒரு மரியாதை கொடுக்கணும் பெரியவங்க வந்தா அது எதுன்னா உங்களுக்கு தெரியாது உனக்கு நிறைய தெரியல நான் பாத்துக்க முடியாது தாய் இது எல்ல கல்லு மூத்தம் பேரு என்ன பார்த்தா சரி நீ எலகல்ல எலகல்ல 10 பையன் இவன் வந்தவன் பண்ண சொன்னான் பாத்தியா 12 மணி ஆகி போச்சான் கம்னாடி பையன் ஒழுங்கா இருந்தா நீ ஊடு கட்டி இப்படி நல்லா இருந்திருப்பான் பாரு எங்க மார்க்கண்ண பாத்துச்சு கண்ணு மூஞ்சில மார்க்கண்ண பாரு சிரிக்கிறா இருப்பாரு இங்கேயும் வந்து சொல்ற கம்னாடி பையன் நினைக்கிறார் உன் லட்சணம் அவர் மூத்தத்திலே முடியாது முகத்திலே முழிக்காதே கத்திர முடியாது சாமின்னு சொல்லுங்க ஆமா எங்கிருந்து வரீங்க யாரு நீங்க யார பாத்து அப்படி விலகமா கேட்டா தெரியும் ஆமா பக்கத்துல நெல்வாங்க நல்லவாவா நல்லவாடா நெல்வா பக்கத்து ஊரா எந்த ஊர் இது இல்லாமடா வந்தவருக்கு வணக்கம் சொல்லணும் அது ஒழுங்கான வணக்கத்தை வணக்கம் சொல்லிட்டுமா ஆமா யார் நீ எங்கிருந்து வரீங்க நான் ஒரு முனிவன் அது பார்த்தா நாங்க தான் ஷாம்பு போடுறோம் சீக்கா போடுறோம் என்னென்ன போடுறோம் எங்கெல்லாம் மயிர் வளர்றேன் உறுப்பு கட்டி போட போறோம் யாரு நீங்க என்னுடைய பெயரோ பிருகுமுனிவன் கங்கை நாட்டிலே பெருமனை முடிச்சு தாவளவெளியில போய் வச்சிரு பிருகுமுனிவன் சரி இங்க என்ன சரி இதான் உங்கள் நாட்டு மன்னர் சிந்தமதேவரை காண வேண்டும் அவங்க நாட்டு காவல்காரர் தாங்க நாங்க உங்கள் மனிதம் நான் வந்து ஐயா பக்கமா சரி ஓரமாயிடாவா ஓரமா இரு சாமி போறங்க பாருங்க உட்காரு தமிழ் உங்ககிட்ட அப்படியே தாண்டம் பண்றா பாருங்க தமிழ்வாய் தமிழ்வாய் தமிழ்வாய்
50 ரூபாய் உங்களுக்கு ஐயா நம்ம சபையை நாடி நாடி நீங்க வந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒரு குடும்பம் படுங்க. ஐயாவுக்கு என்ன தங்க மரம் மனசுடா வேலை செய்து ஓடா போயிட்டீங்க. நீங்க ஒரு பக்கமா ரெஸ்ட் ஆடுறான்ட்டாரு. காவல்ல இருந்தீங்களே நம்ம எப்படி சும்மா நம்ம இப்படி செய்தா என்ன இப்படியா இப்படி போட்டா சாதா தோசை கொஞ்சம் பெருசா போட்டா மசாலா தோசை சும்மா ஓய்வு எடுத்துக்கிறோம். என்னாலையும் சும்மா இருக்க முடியாது, உன்னாலையும் சும்மா இருக்க முடியாது. அதனால உனக்கு பாட வரமா? செத்தா வரும் பாட. அந்த பாட சொல்றா, பாட்டு பாட வரமா? ஆமா சரி, நீ தானே எல்லாம் வித்துவான்னு சொன்னாங்க. இல்ல உனக்கு பாட வரமா வராது? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது இல்ல? அதே நான் ஒரு கீழ்த்தண்டு எடுத்து விடுறேன். கீழ்த்தண்டு எடுத்து அழிக்கிறியா? கீதம் எடுத்து விடுவேன். நீ வந்து அப்படியே புடிச்சுக்கணும். என்னத்தா கீதம் நீ அழிக்கிறது நான் புடிச்சுக்கணுமா? இதெல்லாம் கை வந்த காலன்னு பாக்குறேன் உங்களுக்கு. சரி எடுத்து விட்டா ஆனா பாடுவேன். நீ கோவிந்தா போடணும். எனக்கு ஜனம் மொத்தம் அப்படி மொசின்னு வரணும். நீ பாடினா நாய் தாண்டி எடுத்துன்னு வரும். அது சொல்லடா, ஊர்ல தெய்வாலே என்ன பார்த்துன்னு மொசின்னு வரணும். பாட ஓ இந்த சூத்து காட்டி மாதிரி வருவேடா. சூத்து கட்டி மாதிரி பாட்டு பாடுறேன். கோவிந்தா போடு எடுத்து விட்டா கோவிந்தா ஐ லவ் யூ லவ் யூ லவ் அம்மா வந்து ஆடுவா. உன்ன கொஞ்சம் தேவ மொசின்னு வந்திருக்கும். எங்கிருந்து வந்தான்னு தெரியல. மெர்ச்சி தோசி நேரங்கால பார்த்தாலும் தட்டம். வாடா வாடா வாடா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்னடா பண்ணுற? நான் போய் சொன்னோம் ஓய்வு எடுங்கன்னாங்க. நீங்க நேரம் வந்து பாருங்க. சுவாமி சுவாமி செந்தாமரை போல் மலர்ந்திருக்க வேண்டிய முகமானது உங்கள் இருவருக்குமே அப்படி மலர்ந்திருக்காமல் சோகத்தில் சோகம் என்ன காரணம் என்று கேட்கிறாயா? எனக்கு பின்னே இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மழை செல்வம் இல்லை என்ற மன வருத்தம் தான். மழை செல்வம் இல்லையே என்று மன வருத்தம் உங்களுக்கு இருக்கின்றது. அதை போக்குவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். அப்படியா? அப்படியே தங்களுடைய கட்டளை. செந்தமிழ் தேவா, இப்பொழுதே நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? திருமலை செல்ல வேண்டும். திருமலைக்கு செல்ல வேண்டும். திருமலையிலே ஐயனாக முன்னவர் புத்தாக அவதரித்திருக்கின்றார். அங்கே நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு புத்திரவாதம் கிடைக்கும். இப்பொழுதே செல் திருமலை. அப்படியே முடிவுல வந்தார். என்ன குறிவிட்டார்? திருமலையிலே ஆண்டவன் இரு பாதத்தை புத்தாக அவதரித்திருக்கிறார். அவரை வணங்கிவிட்டால் நமக்கு புத்திரவாய் கிடைக்கும். நிச்சயமாக நீ செல்லுங்க. இப்பொழுது நான் செல்லுகின்றேன். நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அரண்மனையிலே ஜாக்கிரதையாக இரு. நான் திருமலைக்கு சென்று உடனடியாக
ஏண்டா திருமலை தான் வந்து விட்ட போட கிட்ட போனவா அதை புறப்பட அப்படியே இப்பொழுது பார்த்தாயா இது என்ன இடம் என்ன இடங்க? என்ன இடம் திருமலைக்குத்தான் நாம் வந்துவிட்டோம். இப்பொழுது திருமலைக்கு போகிறோம் என்று திருமலை விட்டு அழைத்து செல்கிறார்கள். ஏய், திருமலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது திருமலையை வணங்க வேண்டும். ஐயரை வணங்க வேண்டும். ஆமா, சரி. உண்டான ஏற்பாடு நான் Yeah,
இந்நாட்டு இளவரசிக்கு தோழியாக நீ நாட்டை பெருட வாழ்ந்து வருகிறோம். ஏண்டி சொல்லடி. அது யாரு பார்க்கணும்? இளவரசி பார்க்க வேண்டும். ஆமா. எப்படி எப்படி ஆடி வருவதே போல அப்படியே இருக்கணும்.
என்னடா உங்க 4 பேரையும் நான் உள்ள தள்ளி நல்லா கும்பிடுறோமா? எங்க நாள் நிறைய உள்ள தள்ளி கும்பிடாதப்ப பெரிய பண்ணலாமா பார்த்து தள்ளி அங்க குமரு 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 அதான் தனிக்க நீயோ பழிச்சுக்கிட்டு வர பாருடே எப்ப ஓடி போவது இல்ல நானா போயிடணும் சமயம் கிடைக்கும் தான் பாத்துக்கிறேன். எங்க பெரிய பக்க தள்ளி முன்னாடி எனக்கு சமயம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா உள்ள அனுபவம் வரணும்னு சொல்ல வந்தேன். அப்படியா உனக்கு என்னடா இவ்வளவு காலம் ஆகுதா ஏமா அத்தி மாதிரி கழுது புடியாப்பா. அத வேற கழுது புடிக்கல. நான் எப்படிமா சொல்லுவேன்? வாயாலதான் சொல்லணும் இது பேர்லாம் சூத்தாலியா சொல்றா. சரி அம்மா நம்ம என் வாயாலேயே சொல்றோம். சொல்றேன் ஏமா எங்க வீட்ல நானு நீ என் தங்கச்சி தங்கச்சி 2 பேர் தான். 2 பேர் தான் ஒரு வீட்ல 2 பேர் தான் 2 இருக்கீங்க பேர் தான். நிறுத்தி வாழ போறேன் இங்க பாரு போய் நிக்குது 2 பேர் தான் இருக்கோம். அப்படி இருக்க எனக்கு ஒரு பெருத்த சந்தேகமா. டேய் உனக்கு பெருத்த சந்தேகமா? நான் இருக்கும் போது உனக்கு அந்த சந்தேகம் வரலாமா? வந்துச்சே. ஆனா பாவி அப்படிப்பட்ட சந்தேகம் நான் சொல்றேன் நான் தீர்த்து வைக்கிறேன். நீ தீர்த்து வைப்ப என்ன பண்றது உனக்கு? பார்த்தாவும் தெரிஞ்சு தீர்த்து வைக்கிற ஆளுமே தான் அடிக்க சொல்றேன். ஏமா என்ன சந்தேகம் தெரியுமா? என்னடா? ஏமா எனக்கு ஒரே தங்கச்சி சொன்னேன். உனக்கு ஒரே தங்கச்சி. நானும் ஒரு இடத்துக்கு போயிட்டு திடீர்னு வந்து எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறேன். என் ஒரே தங்கச்சி நல்லா சவுண்ட் கொடு. என் ஒரே தங்கச்சி எங்க வீட்டு ஒட்டி திண்ணில ஒரு பக்கமா உட்கார வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல என் தங்கச்சிக்கு தாய் மாமலாம் வரானு. நாய் மாமலாம் வராங்களா? தாய் மாமலாம் வராங்க சொல்லுவாங்க. தாய் மாமலாம் வராங்க வந்துட்டு சும்மா இருக்கிறாங்களா? என்ன பண்றாங்க? பச்சை வேப்பிலை பச்சை மாங்கொத்து பச்சை நாவக்கொத்து ஏமா இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அப்படியே சொருவுறாங்க. எங்க வீட்டு தாவாரத்துல ஒடுத்து சொருவுறாங்க. சரியா கேட்க நீங்க தானே நேரம் கை காட்டினா தெரியாது. நீ என்ன நம்மளதான் பாக்குது அதுல நேரம் கை கட்டுற நீ என்ன பண்ண இந்த பக்கமாவா? ஏமா அதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? எனக்கு பெருத்த சந்தேகம். உனக்கு பெருத்த சந்தேகமா? ஆமா. அட பாவி உன் தங்கச்சி பெரிய பொண்ணு ஆயிட்டேடா. யாரும் அது குடுமாப்பா. ஏண்டா? எங்க வீட்டுல தாய்க்கு தலையில புள்ள நான் தான். பெரிய மனுஷன் நான் தான். அப்படி இருக்க அவ எப்படி பெரிய மனுஷியா ஆவனா? அட பாவி அவ எப்படி பெரிய மனுஷி ஆவனடா? டேய் உன் தங்கச்சி வயசுக்கு வந்துடா. வாத்தாவ யாரு கேட்டீங்கன்னு வயசுக்கு வரா. ஊரு பெட்டுக்கார கேட்டுன்னு வந்தாளா? ஊரு தலைவர் கேட்டுன்னு வந்தாளா? இல்ல ஊரு நாட்டாமர் கேட்டுன்னு வந்தாளா? அதெல்லாம் ஊடு எங்களை கேட்டுன்னு வந்தாளா? அது போனா போட்டோம். ஒரு அண்ணங்காரன் என்ன கேட்டுன்னு வயசுக்கு வந்தாளா? முதல்ல ஒன்னதான்டா கேட்கணும். இதெல்லாம் யாரும் கேட்டு வருவதில்லை. இயற்கையா வர வேண்டியதுடா. இயற்கையா வர வேண்டியது. என் வாயில நோய் வராது. அது மட்டும் இல்லடா. நீ வரத்தை வச்சுக்கோ. வராத கவிச்சு தலிதாடா போய்ங்கற எப்போ போய்ங்கற போய் எனக்கு ஒரு சந்தேகம். என் தங்கச்சி பெரிய மனுஷன் ஆயிடுன்னு சொன்னேன். ஆமா நீ வயசு வந்துட்டியா? அட பாடி தெரியல உனக்கு. என் தங்கச்சி வந்துச்சே நீ வந்துட்டியா? அட பாடி நான் எப்போ வந்துட்டா? அப்ப நான் எப்போ வருவேன்? ஆண்களுக்கு அழகு வீட்டுல வந்தாவ வயசு வந்தாவளடா. அப்ப கல்யாணம் பண்ணி வந்துட்டா? அட பாடி கல்யாணம் ஆவலையா? எனக்காக காத்துங்கடா. உனக்காக ஒரு மங்காத்தா காத்துங்கறா. விஷயத்துக்கு பாரு பல மாத்திரம் பாதி. ஆமா சொல்லிட்டல. ஆமா ஏமா காத்துங்கடா. இரண்டாலும் ஏமா என் தங்கச்சிக்கு விதவிதமா செய்து போடுறாங்க. என்னப்பா
இட்லி சுட்டு போடுறாங்க, போடுறாங்க வடை சுட்டு போடுறாங்க, போடுறாங்க புட்டு செய்து போடுறாங்க, போடுறாங்க விதவிதமா செய்து போடுறாங்க. போடுறாங்க. ஒரு அண்ணங்காரன் நான் இருக்கேன், ஏய், நாளைக்கு போயிட்டு கலப்பா வந்து வீட்டு வாசிப்புல நிக்கிறமா. என்னது கலப்பியா? கலப்பு கலப்பு கலப்பியா? கலப்பு. அந்த கலப்பு இல்ல, போஸ் கலப்பு இல்ல, கலப்பா. சரி சொல்லுங்க, சும்மா உங்க வந்து வீட்டுல நிக்கிறேன். வரேன். எனக்கு ஏதாவது கொடுக்க கூடாது. ஏய், எனக்கு என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? என்னப்பா? ஒரு சொம்பு கூவம், பூவா? ஒரு பச்சை மிளகாய் கொடுக்குறாங்கம்மா. பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகாய் எப்படி தெரியுமா இருக்குது? எப்படிப்பா? சும்மா இப்படி. ஏய், அட பாருங்க, இங்க பாருங்க. நீ அடிக்கிற, நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன். நீ தாங்க. ஏய், இங்க வா. என்னடே வா? ஏம்மா, ஏய், ஏம்மா, எங்க அப்பா போ. நான் காட்டுனேன். ஏம்மா, நீ பாக்கல, நீ கிளம்பு. நீ காட்டுறதுதான் பாக்கல. ஏம்மா, என்னடா? இதை வேணா சரி வருமா? ஆனா அந்த முறையாவை தான் கார் அடிக்குமா? அதுதான் தெரியும். கார் எப்படி எனக்கு என்னடா தெரியும்? சரி, சாப்பிட்டு பாக்கல. தெரியாதல்ல. ஏம்மா, அது போனா போட்டோம். ஏய். என் ஒரே தங்கச்சி தங்கச்சி. எங்க வீட்டு ஒட்டு திண்ணல ஏய். ஒரு பக்கமா படுக்க வச்சுக்கிறாங்க. படி கச்சுக்கிறாங்க. கூட ஒரு உலகு போட்டு படுக்க வைக்கிறாங்க. எதுக்கு? அது ஒரு சந்தோஷமா? அட பாவி, உனக்கு எதுக்கு தெரியுமா போட்டுக்கிறாங்க? எதுக்குமா? காத்து கருப்பு அண்டாம இருக்கிறது உனக்கு குறுக்க போட்டுக்கிறாங்கடா. டேய், உனக்கு தடி. யார் மாதிரி தட்டிய? ஒரு அண்ணங்காரன் ஒரு அண்ணங்காரன் நான் கேட்க சும்மா உடச்சு யார தடி? ஏய், சத்தியா, என்ன தடி? டேய், சரிம்மா. டேய், காத்துல வருது. ஏய், உள்ள போடா. என்ன போதுமா? அதே சொல்ல போக முடியா? வார்த்தை அடிச்சு பேசுறாங்க. டேய், யார போ? ஏய், 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 ஏய். ஏய், வாடாங்க. நான் வரல போடியா. வண்டி டிரைவரா வேலை யார தடி? யார? ஏய், நான் என்ன பத்தி தெரிஞ்சே பேசுறேன்ல நீ. ஏய், ஓடி வாடா. வாடா, சின்ன பையன், வாடா. அம்மாவுக்கு நாய் வருது. ஏய், உனக்கு என்ன காலத்தண்ணி கேட்டியா? கதையா சொல்லிட்டு. ஆமா, நான் மாநிலம் எங்கடா போவது? நம்ம சவுக்கு போலாமா? அங்கதான் காவா பெருசு பெருசா இருக்கும். ஐயோ, நம்ம 5 பேரும் பேனு உண்டு கிடக்கும். அப்ப கூட நம்ம உள்ள அங்க போனா முள்ளு கொப்ப சரி நம்ம கேள்வி கொப்போம். அங்க போனா சரி எங்கதான் போறது? மலர் வேணும் தான் போக வேணும். போகலாமே. ஆடி பாடி கொண்டே மலர்னா போக வேண்டாம். இப்ப யாரு ஆறுத்து யாரு பாருது? நான் பாடுறேன், ஆடுறேன். ஓகே. ஏய், எப்படி மேலே? எப்படி சின்ன சாமிய போல உன்னைக்குள்ள யாரு? சின்ன சாமிய
ஸ்டெப் பை ஸ்டெப் பை பாடையிலே பாடையிலே ஆமா